ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இஆர்கே பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு பேர் தான் வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்தீங்களா மிளகுத்தக்காளின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வணக்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று புண், வாய் புண், இந்த மாதிரி புண்ணுங்களுக்கு குணமாகிற சக்தி இருக்குது. எந்த சைடு எஃபெக்ட்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்களா இப்படி நல்லா பாருங்கள், இதெல்லாம் இளம் செடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து மிளகுத்தக்காளின்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காய் இதுக்கு தான் பேர் வந்து மிளகு மாதிரி இருக்கிறதுனால மிளகுத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த காய் வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் வதங்க வச்சு வத்தல் குழம்பு மாதிரி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்புற மாதிரி இருக்கும். புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதுவும் வயிற்றுக்கு நல்லது. பார்த்தீங்களா, இந்த இலையை வந்து அது பச்சையாகவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு பச்சையாகவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.